சுக்கலபக்ஷ சதுர்த்தி சதுர்த்தியில் அதுவும் முக்கியமாக இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னோன்யம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த சுக்கலபக்ஷ சதுர்த்தியில் இந்த விநாயக பெருமான வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு நிச்சயமாக இந்த அன்னோன்யங்கள் அதிகரிக்கும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். இந்த சுக்கலபக்ஷ சதுர்த்தி என்னைக்கு வருது? 20ஆம் தேதி, பிப்ரவரி 20, மாசி 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதை விரதமாக இருக்கிறது என்றைக்குன்னா சனிக்கிழமை அன்னைக்கு விரதமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சாயரட்சை தான் இந்த சதுர்த்தி வரதுனால இந்த சாயரட்ச நேரம் விநாயகரை போய் தரிசனம் பண்ணி விநாயகருக்கு ஒரு கொழுக்கட்டை நிவேதியம் பண்ணி தரிசனம் பண்ணி வந்தால் போதும். சுக்கலபக்ஷ சதுர்த்தி அதை விரதமாக ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து மதியம் வந்து விநாயகரை தரிசனம் பண்ணி சாப்பிட்றது நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக சுக்கலபக்ஷ சதுர்த்தி வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி விநாயகர் சன்னதிக்கு போங்க, கொழுக்கட்டை நிவேதியம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் விநாயகர் பூஜை செய்து அன்று மதிய நம்ம விரதத்தை முடிக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு மாசி 9, அதாவது பிப்ரவரி 21. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும்.